எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். இன்னைக்கு நாம ஏர் இந்தியா பிளேன் ஆக்சிடென்ட்ல இருந்து தப்பி பிழைத்த அந்த சீட் நம்பர் 11A இருந்த ஒரு பயணியோ இல்ல அந்த ஹாஸ்டல்ல டாக்டர்ஸோட ஹாஸ்டல்ல விழுந்துச்சு இறந்தவங்களை தவிர எத்தனையோ பேர் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ஹாஸ்டல்ல இருந்திருக்கிறாங்க. அவங்களாம் அந்த நேரத்துல நேர்ல பார்த்துருக்கிறாங்க. ஹாஸ்டல்ல இருந்து மேல் ஃப்ளோர்ல பிளேன் விழுந்ததுனால அந்த செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கிறவங்களாம் ஹாஸ்டல்ல ஜன்னல் வழியா இறங்கி குதிச்சு தப்பிக்கிற வீடியோ அப்படின்னு நிறைய விஷயங்களை நம்ம பார்த்தோம் இல்லையா. இந்த மக்கள் ஆக்சிடென்ட்டை பார்த்த மக்கள், அந்த ஆக்சிடென்ட் பக்கத்தில் இருந்த மக்கள், மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸோ பொதுமக்களோ அத்தனை பேருக்குமே ஒரு விதமான பிரச்சனை வருங்க. அத்தனை பேருக்கு வரும்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக இதில் சிக்னிஃபிகண்ட்டாக நிறைய பேருக்கு ஒரு பிரச்சனை வரும். இப்போ இந்த விமான விபத்துக்கான காரணம் அப்படிங்கிறது இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோ மூலமாக தெரிஞ்சுது. அதாவது ரெண்டு இன்ஜினுமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுது. இந்த வீடியோவை எடுத்த ஒரு சிறுவன் சாதாரணமாக லீவுக்கு முதல்ல ஒரு புது வீட்டுக்கு வந்திருந்திருக்கான். அவன் வீடு ஏர்போர்ட் பக்கத்துலேயே இருக்கிறதுனால மேலே போகிற ஏரோப்ளேனை நல்ல பெரிய ஏரோப்ளேனாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக வந்து படம் பிடிச்சிருக்கான். அந்த வீடியோ தான் ஒரே வீடியோ. டைரக்டா அது விழுகிறதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ. அந்த வீடியோல நேரடியா அது விழுந்து எரியறத அவன் பார்க்கும்போது அவனுக்குமே இந்த பிரச்சனை வந்துருச்சு. இந்த வீடியோவோட கடைசியில இதை நம்ம பார்ப்போம். அதாவது ஏர்போர்ட்டுக்கும் ஃபிளைட் விழுந்த இடத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதியில் நிறைய மக்கள் வசிக்கிறாங்க. அவங்களையெல்லாம் தாண்டி தான் போய் ஃபிளைட் வந்து விழுந்துச்சு. அப்போ விமானி அந்த மக்களை காப்பாத்தினாரு அப்படின்னு இன்னைக்கு நிறைய போஸ்ட் பார்க்க முடியுது. அந்த மக்கள், அந்த அப்பார்ட்மெண்ட்டு அங்கே குடியிருப்பு பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்குமே இதே பிரச்சனை வரலாங்க. அது என்ன அப்படின்னா, இந்த சம்பவம் நடந்த பின்னாடி இப்போ இந்த ஒரு வாரத்தில் கண்டிப்பாக இந்த சம்பவத்தோட கனவுகள் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஃப்ளாஷ்பேக் மாதிரி வர்றது திருப்பி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஒவ்வொரு வாட்டியும் அந்த ஒரு விமானம் மட்டும் இல்லை, அந்த இடத்துல வந்து தொடர்ந்து பல விமானங்கள் மேலே பறந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏர்போர்ட்டோட அவுட் சைடு அன்னைக்கே வந்து விமானம் போக்குவரத்து மீண்டும் ஆரம்பிச்சிடுச்சு. அப்போ அந்த விமானத்தோட சவுண்டு கேட்டாலே அங்கே இருக்கக்கூடிய மக்களில் பாதி பேருக்காவது கண்டிப்பாக படபடன்னு நெஞ்சு துடிக்க ஆரம்பிக்கும், பயம் ஏற்படும். இதில் பெரும்பாலானவங்க ஒரு வாரத்துலேருந்து 2 வாரத்தில் இந்த ஷாக்லேருந்து மீண்டு வந்துடுவாங்க. நேரில் இத்தனை விஷயத்தை பார்த்தாலும் ஷாக்லேருந்து மீண்டு வந்துடுவாங்க. ஆனால் சில பேர் இன்னும் இதை வந்து தொடர்ந்து மீண்டும் நினச்சிக்கிட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகி ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அவங்க அப்படியே ஹோட்டலுக்குலாம் போனால் கூட ஒரு ஓரமாக உட்காந்துக்கிட்டு அப்படியே சுற்றுப்புறத்தெல்லாம் அப்படியே பார்ப்பாங்க. ஏதாவது பிரச்சனை வந்துருமோ, ஏதாவது நம்மளுக்கு ஆபத்து வருமோ அப்படின்னு. எங்கே போனாலும் அந்த பயம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். ஆகா, நம்மளுக்கு ஏதாவது ஆகிடுமோ அப்படின்னு சொல்லி அவங்கள பார்க்கும்போது ஒரு டெரிஃபைடு லுக்கோட, ஒரு பயத்தோட இருக்கிறத பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இவங்களுக்கு ஒரு இந்த மனநல பிரச்சனை இருக்குது அப்படின்னு அர்த்தம். அது போஸ்ட் ட்ரோமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய அசம்பாவிதம். அது என்னவா வேணா இருக்கலாம். இந்த மாதிரி டிசாஸ்டர் இல்லை வேற ஏதாவது போர் ஆக்சிடென்ட், சாதாரண ஆக்சிடென்ட் கூட நேரில் பார்க்குறவங்க, உயிரிழப்புகள், அகால மரணங்கள், இந்த மாதிரி விஷயங்களை நேரில் பார்க்கக்கூடியவங்களுக்கு இந்த உணர்வுகள் இதெல்லாம் வந்து அடிக்கடி வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். என்னன்னா, இந்த PTSD வந்து எனக்கெல்லாம் வராது. நான் வந்து ரொம்ப பயங்கர ஸ்ட்ராங்கான ஆளு, மனசளவில் நான் ரொம்ப திடமான பர்சன், எனக்கு வரவே வராது அப்படின்னு நீங்கள் யாருமே வந்து கெஸ் பண்ண முடியாது. ஏன்னா நல்ல திடமாக மனசளவில் பயங்கர உறுதியாக இருக்கிறவங்கள கூட ஒரு அசம்பாவிதம் வந்து ஈஸியாக பாதிக்கும். அதனால வந்து உங்களோட கரண்ட் மனநல ஸ்டேட்டஸ்க்கும் ஒரு பிரச்சனைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மனநலத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. யாருக்கு வேணா வரலாம். இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் காரணம் என்ன அப்படின்னா, நம்ம மூளையில் இருக்கக்கூடிய இந்த மெயினான 3 பகுதிகள் அஃபெக்ட் ஆகும். ஹிப்போகாம்பஸ், அமிக்டலா, ப்ரீஃப்ரான்டல் ஏரியா. இன்டெலிஜென்ட்டான விஷயம் நம்ம பிரெயினோட முன்பகுதியில் இருக்கு. எமோஷனலான விஷயம் நம்ம பிரெயினோட நடுப்பகுதியில் இருக்கு. யூஸ்வலா அமிக்டலா, ஹிப்போகாம்பஸ்லாம் டமாலும் நம்ம அடிக்கிறது, உடனே வந்து கோவப்படுறது, இந்த மாதிரி ஷாக் ஆகிறது எல்லாமே இமோஷன்ஸ். இதை வந்து பாதிக்கக்கூடியது பிரெயினோட நடுப்பகுதி. இந்த மாதிரி விஷயங்கள் பாதிக்குது. ஆனா இதை கட்டுப்படுத்த ப்ரீஃப்ரான்டல் ஏரியான்னு சொல்லக்கூடிய நம்ம மூளையோட முன்பகுதி வந்து இல்ல இதெல்லாம் வந்து நீ நினைக்கிறதெல்லாம் தப்பு, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, பி காம் அப்படின்னு நம்மள ஆசுவாசப்படுத்தக்கூடிய ப்ரீஃப்ரான்டல் ஏரியா. இது எல்லாத்துக்கும் ஒரு ஆதிகால கனெக்ஷன் இருக்கு. என்னன்னா, இந்த மாதிரி பெரிய இமோஷனல் இம்பாக்ட் ஏற்படும் போது இது பாதிக்கப்பட்டு இதோட விஷயம் வந்து பெருசாயிடுது. இமோஷனல் ரியாக்ஷன்ஸ் அதிகமாகுது. ப்ரீஃப்ரான்டல் ஏரியா சொல்றதை கேட்க மாட்டேங்குது மூளை. ப்ரீஃப்ரான்டல் ஏரியாவோட வேலை வந்து கம்மியாகி இதோட இமோஷன்ஸ் அதிகமாயிடுச்சுன்னா
அதுதான் வந்து அறிவியல் காரணம் PTSDக்கு. ஸோ இந்த ஹைப்பர் எக்ஸைட்டபிலிட்டி மூளை வந்து தப்பா வந்து இப்போ லேர்ன் பண்ணிக்கிட்டு இந்த எக்ஸைட்மெண்ட் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. எப்பவுமே வந்து பயம் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கு. அசம்பாவிதம் பிரச்சனை ஏற்படுமா அப்படிங்கிற பயம் சாதாரண நேரத்திலேயே நிகழ்ந்துகிட்டே இருக்கு. ஆம்புலன்ஸ் சவுண்ட் கேட்டா படபடன்னு நெஞ்சு துடிக்குது. இந்த மாதிரி அந்த நேரத்துல பார்த்த விஷயங்கள் பிற்காலத்துல மாசக்கணக்கில் கூட பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதுதான் PTSD. இது போக போக நம்மளால வந்து பயம் மட்டும் இல்ல, ஒரு விஷயத்தை ஆழ்ந்து கவனிக்க முடியாம போகுது, கான்சென்ட்ரேட் பண்ணி பார்க்க முடியாம போகுது, மெமரி ப்ராப்ளம், நிறைய ஞாபக மருதி திடீர்னு வர ஆரம்பிக்குது, மென்டல் ஃபாகிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட நினைவாற்றல் ரொம்ப குறைஞ்சி போய் ரொம்ப இப்பதான் நம்ம ஒரு விஷயத்த செஞ்சிருப்போம், அதையே திருப்பி கேட்கும்போது என்ன அப்படின்னு ஒரு மாதிரி பிளாங்கா ஒரு லுக், ஒரு ஸ்டார், என்னன்னு புரியலையே அப்படின்ட்டு. ஸோ இதுக்கு PTSD டெவலப் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் காரணம். போக போக தேவையில்லாம தலைவலிகள், தொடர்ந்து தலைவலி இருந்துகிட்டே இருக்கு, வயிற்று வலி இருந்துகிட்டே இருக்கு, மசில் டென்ஷனா இருக்கு, உடம்பு வலி இருந்துகிட்டே இருக்கு. இந்த மாதிரி மூளை வந்து உங்க உடம்பை அஃபெக்ட் பண்ணுது. ஆக்சுவலா ஒரிஜினலா வந்து ப்ராப்ளம் கிடையாது, ஆனா மூளையோட டென்ஷன் உங்க உடம்பை பாதிக்க ஆரம்பிக்குது. போக போக தூக்கத்தையும் பாதிக்கும். இந்த PTSD தூக்கமே வராது. பொதுவா இந்த ரெக்கவரி அப்படிங்கிறது ஒரு ஷாக் நிகழ்ந்த பின்னாடி ரெக்கவரி அப்படிங்கிறது நான் லீனியரா இருக்கு. சில பேர் சீக்கிரம் வந்து ரெக்கவரி ஆகிறாங்க, சில பேர் வருட கணக்கில் கூட மீண்டு வரதுக்கு சிரமப்படுவாங்க. என்னன்னா தன்னோட அன்றாட வேலைகளை தொடர்ந்து செய்யறாங்க அப்படின்னா அப்ப அவங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்க கூடாது. பேசினா தான் தெரியும் உண்மையிலேயே பிரச்சனை இருக்கா இல்லையா அப்படிங்கிறது. பிளஸ் இதெல்லாம் ஒண்ணு இல்லை அப்படின்னு சொல்றதை விட அவங்க இதை பத்தியே பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னா காது கொடுத்து கேட்கணும், அவங்கள கம்ஃபர்ட் பண்ணணும், ஓகேன்னு. ஆனா ரொம்ப அதிகமா பேசுறாங்க அப்படிங்கும்போது இது வந்து காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பின்னு சொல்லிட்டு தெரபியூட்டிக் கவுன்சிலிங் டெக்னிக் இருக்கு. இந்த கவுன்சிலிங் மூலமா அவங்கள சரி பண்ண பார்க்கலாம். ஏன்னா தேவைப்படும், சில பேருக்கு இது கட்டாயம் தேவைப்படும். இந்த PTSDயோட முக்கியத்துவத்தை உணர்ந்து ஈவன் அந்த ஏர்லைன்ஸே கூட சுற்றியுள்ள மக்கள் எல்லாத்துக்குமே காம்பன்சேஷன் மற்றும் PTSDக்கான கவுன்சிலிங் சர்வீசஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கம்பெனி ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்துருக்காங்க. அவங்க அதுக்கு பொறுப்பு ஏற்றுக்கிட்டு. ஸோ அப்படிங்கும்போது PTSDயோட முக்கியத்துவம் இன்னைக்கு பெரிய அளவில் புரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது தெரியுது. அது ஒரு நல்ல விஷயம். இந்த காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பி இல்லாம புதுவிதமான ட்ரீட்மெண்ட் டெக்னிக்குகள் இருக்கு. EMDR, ஐ மூவ்மெண்ட் டீசென்சிடைசேஷன் அண்ட் ரீப்ராசஸிங். அதாவது ரெண்டு பக்கம் கண்களும், வலது கண் இடது கண் ரெண்டையும் ஒரே சமயத்துல வெவ்வேறு ஸ்டிமுலையால தூண்டப்படும் போது இந்த பயங்கரமான நினைவுகள் அப்படிங்கிறது மறைஞ்சு போகுது அப்படிங்கிறது தான் இந்த EMDR ட்ரீட்மெண்ட்டோட பிரின்சிபல். அப்புறம் குரூப் தெரப்பி. இதே மாதிரி ஏற்கனவே பாதிக்கப்பட்ட பல பேர் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் ஒரு குரூப் ஆக்கி இதை பத்தி பேச வச்சு அதை கரெக்டான கவுன்சிலர் வந்து மாடரேட் பண்ணாங்க அப்படின்னா குரூப் தெரப்பியும் நல்ல எஃபெக்டிவா இருக்கும் PTSD குறைக்கிறதுக்கு. இப்போ சொந்தக்காரங்க எல்லாருக்கும் இருக்கு அப்படின்னா அவங்கள கூடி பேசுறதே வந்து ஒரு நல்ல தீர்வு. யோகா, மெடிடேஷன் போன்ற விஷயங்கள் இதுல இருந்தாலும் சில பேரால சமாளிக்கவே முடியாது. அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல மாத்திரைகளுக்கு போயிடுறது பெட்டர். கடைசி கட்டம் ஆன்டி டிப்ரெசன் மாத்திரைகள் இருக்கு. SSRI சொல்லக்கூடிய செலக்டிவ் செரோட்டோனின் ரீஅப்டேக் இன்ஹிபிட்டர்ஸ் யூஸ் பண்ணப்படுது. ஓரளவு நல்ல எஃபெக்ட் இருக்கும், ரிலீஃப் கிடைக்கும். ஆனா இதுக்கான சைடு எஃபெக்ட், வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறது போன்ற பல சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கு. அதனால வந்து ஒரு ஷார்ட் பீரியட் ரெக்கவரி ஆனோன்னு திருப்பி அதை மெதுவா டேப்பர் பண்ணி ஸ்டாப் பண்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் இருக்கணும். நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த பையனுக்குமே PTSD போஸ்ட் ட்ராமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர் அப்படிங்கிறது அவன் நேரடியாக திடீர்னு வெடிக்கும்னு எதிர்பார்த்திருக்க மாட்டான். PTSD வந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஆக PTSD வந்து இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம டினை பண்ணக்கூடாது. PTSDங்கிறது யாருக்கு வேணா ஏற்படலாம். லட்சக்கணக்கான மக்களுக்கு உலகத்துல இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு அது இருந்துச்சுன்னா அதோட அறிகுறிகளை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது மிக மிக அவசியம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. இந்த மாதிரி முக்கியமான மெடிக்கல் டிப்ஸை தெரிஞ்சுக்க. மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.